children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 10 பாருங்க. Explain how this figure is a trapezium. Which of its two sides are parallel அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர் வந்து எப்படி ட்ரப்பீசியம் ஆச்சு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த டூ சைட்ஸ் வந்து பேரலாக இருக்குது, விச் ஆஃப் இட்ஸ் டூ சைட்ஸ் இஸ் பேரலல் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் இட்ஸ் டூ சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபிகர் வந்து ட்ரப்பீசியம் ஆகணும் அப்படின்னா அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒன் பேர் ஆஃப் சைடு வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இஸ் பேரலல். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பேர் ஆஃப் சைடு எடுத்தோம்னா அது பேரலாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு ட்ரப்பீசியம்னா. ஸோ இதில் வந்து எந்த டூ சைட்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. லாஸ்ட் இயரே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பேரலல் லைன் இருக்குது அப்படின்னா, இப்போ பேரலல் லைன் கிடையாது, ஒரு டூ லைன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டூ லைன்ஸ் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ லைன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டூ லைன்ஸில் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் போகுது. டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்றது என்னது, ஒரு இன்டர்செக்டிங் லைன் தான். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் சேம் சைடில் இருக்கிற ஆங்கிள் பார்க்கணும். ஆங்கிள்ஸ் வந்து சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். எய்தர் நீங்கள் இந்த சைடும் இந்த டூ சைட்ஸ் பார்த்துக்கலாம், இல்லைனா இந்த டூ சைட்ஸ் பார்த்துக்கலாம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், அதாவது 180 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏவும் பியும் பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஏ இஸ் பேரலல் டு பி அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒரு பேரலல் லைன் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்குது. இதில் சேம் சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு லைனும் பேரலல் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போது நீங்கள் இதில் வந்து பேரலல் அப்படின்றது நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு டூ லைன்ஸ் மாதிரி இருக்கா, எல்எம். இதுக்கு மேலே பாஸ் ஆகிற டிரான்ஸ்வர்சல் இது. ஸோ இதில் சேம் சைடு இருக்கிற ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 100 + 80 180. அப்போது ஆங்கிள் ஆஃப் எல் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் எம் ஈக்குவல் டு நமக்கு 180 வருது. ஸோ இதில் என்ன ப்ராப்பர்ட்டி வருது, ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல்ஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரின்னு எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் 180 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். ஆங்கிள் ஆஃப் எல் என்ன இருக்குது, 80 இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எம் வந்து 100 இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது, 180 டிகிரி வருது. அப்போது நம்ம என்ன எழுதிடலாம், therefore NM and KL. அப்போது NMமும் KLும் நமக்கு parallel அப்படின்னு சொல்லிடலாம். ஆர் parallel அப்படின்ற கண்டிஷனுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன். டூ லைன்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் பாஸ் ஆகுதுன்னா அதில் சேம் சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸை எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா இந்த டூ லைன்ஸ் வந்து பேரலல் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே எடுத்திருக்கீங்க. ஸோ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த டூ வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டூ லைன்ஸ் பேரலல் அப்படின்றதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்குறீங்க. இங்கே ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்குது, சேம் சைடில் இந்த டூ ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆட் பண்ணால் நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக வர்றதுனால கண்டிப்பாக இந்த லைனும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ ஒன் பேர் ஆஃப் சைடு வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஃபார்மாக இது ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டாக? அப்போ therefore NM and KL are parallel அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் KLMN வந்து நம்ம ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லிடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. ஸோ அப்போ உங்கள் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. எப்படி இந்த ஃபிகர் வந்து ட்ரெப்பீசியம் ஆச்சு அப்படின்னா அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னது, ஒன் பேர் ஆஃப் சைடு வந்து பேரலாக இருக்கணும்.
ஸோ இது ஒரு ஒன் பேர் ஆஃப் சைடு வந்து பேரலல் ஆயிடுச்சு. கரெக்டாக, அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இது பேரலல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒன் பேர் வந்து பேரலாக இருக்கிறதுனால தான் இது வந்து நம்ம ட்ரப்பீசியம் ஆச்சு. இந்த ஃபிகர் வந்து ட்ரப்பீசியம் ஆச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. எந்த டூ சைட்ஸ் வந்து பேரலல்னு கேட்டாங்க, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன எழுதியாச்சு, எந்த டூ சைட்ஸ் நமக்கு பேரலாக இருக்குது, என்எம்மும் கேஎலும் பேரலாக இருக்குது அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ கேஎல்எம்என் வந்து ட்ரப்பீசியம் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இது எப்படி பேரல் ஆச்சு அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல்ஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது பேரலல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்பர் 11 பாருங்க. ஃபைண்ட் த மெஷர்மெண்ட் ஆஃப் சி இன் ஃபிகர், திஸ் ஃபிகர் 3.27 இஃப் ஏபி இஸ் பேரலல் டு டிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏபி வந்து டிசிக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த டூ லைன்ஸும் பேரலல் அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் பேரலல் அப்படின்னா இது வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல் லைனை வச்சுக்கலாமா, இந்த லைனை. அப்போ இந்த டூ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். கரெக்டாக, அதுதானே ப்ராப்பர்ட்டி. டூ லைன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி வந்து டிசிக்கு வந்து பேரலல் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், angles on the same side of transversals is supplementary, இல்லைனா is 180 degree இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். அப்போ 120 degree plus angle of C is equal to 180 degree. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது நமக்கு angle of C தான் வேணும். அப்போ 180 degree minus 120 degree. ஸோ அப்போ angle of C வந்து நமக்கு என்ன வரும், 180 minus 120 என்ன வரும், 60 degree வரும். அப்போ angle of C வந்து நமக்கு 60 degree. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ angle of C தான் கேட்டிருக்காங்க, அதோட மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அவங்க இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, AB is parallel to DC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு parallel லைன் இருக்குது அப்படின்னா அதில் போகிற டிரான்ஸ்வர்சல் லைன் தான் இது. ஸோ அந்த டிரான்ஸ்வர்சல் லைனில் இருக்கிற ஆங்கிள்ஸ், சேம் சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸ் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும் அப்படின்றது நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். அப்போது இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த அன்னோன் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. Question number 12 பாருங்க. Find the measure of angle P and angle S if SP is parallel to RQ in figure 3.28. ஸோ இந்த மெஷர்மெண்ட் கேட்குறாங்க, பியோட மெஷர்மெண்ட்டும் கேட்குறாங்க, எஸ்ஸோட மெஷர்மெண்ட்டும் கேட்குறாங்க. நமக்கு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த SP வந்து parallel to RQ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க, இஃப் எஸ்பி இஸ் பேரலல் டு ஆர்கியூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் ஆஃப் பியும் மெஷர்மெண்ட் ஆஃப் எஸ்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் நமக்கு பேரலல் லைன். ஸோ இந்த பேரலல் லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த பேரலல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் மாதிரி இருக்கா? ஸோ இந்த டூ லைன்ஸும் பேரலாக இருக்குது, இதை கிராஸ் பண்ணுறது ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். கரெக்டாக? அப்போது டிரான்ஸ்வர்சல் லைன் நமக்கு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும், ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு நமக்கு தெரியும், ஆர் 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ நமக்கு இது 130 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 180 வரும். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அவங்க இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க, எஸ்பி வந்து parallel to RQ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு பியவும் கியூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரும். அப்போது ஆங்கிள் ஆஃப் பி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இங்கே நீங்கள் ப்ராக்கெட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணணும், ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல்ஸ் is 180 டிகிரி. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் பி தெரியாது. ஸோ ஆங்கிள் ஆஃப் பி
ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் கியூ வந்து நமக்கு 130 டிகிரி அப்படின்னு தெரியும், கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நமக்கு தெரியும். ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு ஆங்கிள் ஆஃப் பி தான் வேணும். அப்போ அந்த 130 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. ஸோ 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி என்ன வரும்? 50 டிகிரி வரும். கரெக்டாக? அப்போ ஆங்கிள் ஆஃப் பி வந்து நமக்கு 50 டிகிரி. அப்போ இந்த மெஷர்மெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு 50 டிகிரின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு இது என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் எஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரில் வந்து நமக்கு ஒரு எல் ஷேப்பில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கே 90 டிகிரி இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த 2 லைன்ஸ் பேரலல் அப்படின்றதுனால நீங்கள் இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த 2 லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு அந்த இன்டர்செக்டிங் லைனாக இருக்குது. ஸோ இதுதான் டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போ இங்கேயும் அதே மாதிரி இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும்? 180 டிகிரி தான் இருக்கும். ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் இஸ் 180 டிகிரி ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஆங்கிள் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் எஸ் ஓகேவா என்ன இருக்கும்? 180 டிகிரி தான் இருக்கும் இங்கேயும். அப்போ ஆங்கிள் ஆஃப் ஆர் வந்து நமக்கு என்ன தெரியும்? 90 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் எஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90. ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியுது கரெக்டாக, ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நமக்கு 90 மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிடுங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ நம்ம ஆங்கிள் ஆஃப் பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஆங்கிள் ஆஃப் எஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஒன் மோர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ ஃபைண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர் இஸ் தேர் மோர் தென் ஒன் மெத்தட் டு ஃபைண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பி. இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டாக, 90 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இஃப் யூ ஃபைண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், இஸ் தேர் மோர் தென் ஒன் மெத்தட் டு ஃபைண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பி. ஸோ அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒன் மோர் மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் யூ ஃபைண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர், நீங்கள் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த சிம்பிள் வச்சே கண்டுபிடிச்சிருவோம் 90 டிகிரின்னு. இஸ் தேர் மோர் தென் ஒன் மெத்தட் டு ஃபைண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பி. இன்னொரு மெத்தட் இருக்கா மெஷர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா இல்லையா? எஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து 4 சைட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு குவாடிலேட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குவாடிலேட்ரலில் வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாடிலேட்ரல் சொன்னோன்னா நமக்கு 360 டிகிரி வரும் கரெக்டாக. ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே 130 டிகிரி, இங்கே நமக்கு 90 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஒரு வேல்யூ தான் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். எஸ், there is another method to find angle of P. Understand ஆகுதா? அவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சிடுறீங்க, 19 கண்டுபிடிச்சிடுறீங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்? எஸ்ஸையும் கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இது கண்டுபிடிச்சிட்டோன்னா இது ரெண்டும் நம்ம டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அப்போ இந்த வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, எஸ்ஸோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். எஸ்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 90 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இது கண்டுபிடிச்சனால இதுவும் தெரிஞ்சிடும். இது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ பி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா? மோர் தென் ஒன் மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது. ஸோ நமக்கு 3 ஆங்கிள்ஸுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு குவாடிலேட்ரல் தான். ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதணும்? யூஸிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாட்ரிலேட்ரல். என்ன வரும்? 360 டிகிரி வரும். ஸோ எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 360 டிகிரி வரும். அதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாட்ரிலேட்ரல். அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். P, Q, R, S இது எல்லா மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆங்கிள் ஆஃப் P,
angle of Q, angle of R, angle of S is equal to 360 degree. நமக்கு angle of P தான் தெரியாது. Q என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Q வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 130 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 130 டிகிரி ப்ளஸ் ஆர் என்ன இருக்குது? ஆர் வந்து 90 டிகிரி. ஸோ நமக்கு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நம்ம 90 டிகிரி அப்படின்னு போட்டாச்சு. எஸ் என்ன இருக்குது? எஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோங்கள்ல. எஸ் வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 90 90 180 வரும். அதோட ஒரு 130 ஆட் பண்ணிங்கன்னா 11 310 வருது. ஸோ 310 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி வரும். நமக்கு வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் பி தான் வேணும். கரெக்டாக ஆங்கிள் ஆஃப் பி தான் வேணும். ஸோ 360 டிகிரி மைனஸ் 310 டிகிரி என்ன வரும்? 50 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் பி வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. மோர் தென் ஒன் மெத்தட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் இருக்குது. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாட்ரிலேட்டரல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.